அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது உள்ளே இருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மாவு சூடானால் போதும். அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மாவு நல்லா சூடாக இருக்குது. கையில் எடுத்தோன்னா கோல மாவு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவை பிசையறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவோடு சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனு இல்லைனா கரண்டி வச்சு நல்லா கலந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சாஃப்டான டோவாக இருக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. சூப்பராக இருக்கும் சாஃப்டாக. இப்போ கையில் குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். 2 கையிலையும் சென்டரில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்தோன்னா அழகாக உருண்டையாக வந்துடும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே ஷேப்பில் தான் பிடிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்லனாலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த 2 கப் மாவுக்கு இவ்வளோ குட்டி குட்டி உருண்டைகள் வந்திருக்கு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 700 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு சூடாகணும். பாருங்கள், கொதிக்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இதோடு சேர்த்துக்கலாம். கரைஞ்சிலாம் போகாது, அழகாக வெந்து வந்துடும். இப்போ கரண்டியெல்லாம் போட்டு கிண்ட வேணாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா அழகாக வெந்து வந்துடும். அடியும் பிடிக்காது. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம போட்டதை விட ஒரு சுத்து பெருசாக இருக்குது. பாருங்கள், வெந்திருக்கு. இப்போ ஒரு 2 உருண்டை மட்டும் நான் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா திக்காகும், அதுக்காக தான். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு திக்காகிருச்சு. நான் எடுத்து பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னு. இப்போ இதில் 2 ஏலக்காய், 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து மேலே வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே சைடில் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு நான் வறுத்து எடுத்துக்கினேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா இப்படியே பால் கொழுக்கட்டை நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக சாஃப்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு கொடுங்க. அப்பப்போ குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.